ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ, த மோஸ்ட் எக்ஸைட்டட் அப்டேட் வீடியோ. எஸ், ஃபைனலாக தஞ்சாவூர் டெல்டா மக்களே, உங்களுடைய பல நாள் சோகம் எல்லாமே இட்ஸ் ஓவர். ஏன்னா 2024 உங்களுக்கு அவ்வளோ சேடான இயராக இருந்திருக்கும் கண்டிப்பாக தேட்டர் லவர்ஸ், முக்கியமாக சினி லவர்ஸுக்கு. ஸோ உங்களுக்காகவே எபிக் ஸ்க்ரீன், அதுவும் 2 ஸ்க்ரீனாக இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைமாக எஸ் தி வெற்றி ஸ்கொயர் நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ரொம்ப கூடிய விரைவில் ரெடியாக இருக்குது அட் தஞ்சாவூர். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மொமெண்டோ நமக்கு ப்ரெசென்ட் பண்ண க்யூப் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது போக நமக்கு இன்வைட் பண்ணி நம்ம உள்ளே போக ஹெல்ப்பாக இருந்த தஞ்சாவூர் அப்டேட் அருண், நம்ம யூடியூபர் சக்தி முத்து, கேஎஸ் ரிவ்யூ தம்பி, அண்ட் தென் க்யூப் டீம் அண்ட் வெற்றி ஸ்கொயர் எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த தஞ்சாவூரில் இட் இஸ் நியர்லி வேறு எங்கேயுமே இல்லைங்க, ஆப்போசிட் பேக் சைட் ஆஃப் நியூ பஸ் ஸ்டாண்ட் தான் இந்த வெற்றி ஸ்கொயர் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்குறீங்க. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் டிக்கெட் கலெக்ட் பண்ண போகிறது. அட்வான்ஸ் புக்கிங், ஆன்லைன் புக்கிங் வந்திருந்தாலும் கூட சப்போஸ் இப்போ வரைக்கும் அவங்க டிக்கெட் சேஞ்ச் பண்ணணுன்றதை கொண்டு வரல, கண்டிப்பாக மாட்டாங்க இது பண்ணிட்டு. ஸோ அதனால் அந்த ஒரு இதுலேயும் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஆப் அண்ட் டிக்கெட் நியூ தான் ஆன்லைன் புக்கிங் வரப்போகுது. இதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ண பார்க்கிங் ஸ்பேஸ். எனக்கு தெரிஞ்சு அது போகவுமே தனியாகவும் வந்து ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இந்த ஒரு வெற்றி ஸ்கொயருக்காக இருக்குது அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ ஃப்யூச்சரில் மறுபடியுமே நம்ம வீடியோ அப்டேட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை நான் அப்டேட் பண்ணுறேன். பட் ஸ்டில் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்க்ரீன் உள்ள ஒரு மல்டிப்ளெக்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்கணுமோ தாராளமான ஒரு ஸ்பேஸ் போத் ஃபார் இன் அண்ட் எக்ஸிட் அவைலபிளாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம தேட்டருக்குள்ளே வரலாம். எஸ், த ஃபஸ்ட்டு 2 எபிக் ஸ்க்ரீன் இந்தியா, அதுவும் டெல்டா ரீஜியனான தஞ்சை மண்ணுக்கு பெருமை சேர்க்குற அளவில், அதுவும் எல்லா ஸ்க்ரீனுமே பார்க்கோ லேசர் ப்ரொஜெக்ஷனோட ஆக்டிவ் 3Dயோடு இருக்குன்றது ஆடட் அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் உள்ள இந்த இன்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ இந்த பர்டிகுலராக இருக்கிற இந்த ஒரு ஃப்ளெக்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டில் கண்டினியூஸாக சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் கிளிம்ஸி ஆஃப் தி இன்டீரியர் ஆஃப் தி ஸ்க்ரீன் அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். தேட்டரோட இன்டீரியர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வீடியோவும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தென் ஓப்பனிங் டேட் ஏதோ ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் கொஞ்சம் தள்ளி போயிருக்குது. அதனால் ஓப்பனிங் டேட் அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பொறுமையாக இருங்க. இட் வில் பி ஒர்த் வெயிட் ஃபார் யூ. அதில் எந்த விதமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த தேட்டரை ஆடியன்ஸான நம்ம தான் வந்து டேக் ஓவர் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். பிகாஸ் தே ஆல்சோ நோ தட் தேட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ அவங்க சைடில் இருக்கிற சில ஃபார்மாலிட்டிஸும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த என்ட்ரன்ஸ் வீடியோலேயே எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது. ப்ளஸ் இங்கே எனக்கு பிடிச்சது என்னென்னா, இவ்வளோ தூரம் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குஷன் ஷீட்டோட நம்ம இன்ட்ரோல் டைம்லேயோ இல்லை நெக்ஸ்ட் ஷோ வெயிட் பண்ணுற டைமிங்கோ உட்கார்றதுக்கு கொடுத்ததுங்கிறது உண்மையிலே ஒரு அருமையான விஷயம். இது எனக்கு நிறையா மல்டிப்ளெக்ஸ் போகும்போது ஏண்டான்னு தோணும். ஏன்னா இவ்வளோ ஸ்க்ரீன் வச்சுருக்கீங்க, ஒரு இன்ட்ரோவில் வர்றோம், இல்லை ஒரு ஃபோனு ஏதோ பேசணும், ஒரு எமர்ஜென்சியாக வர்றோன்னா கூட ஒரு உட்கார்றதுக்கோ இந்த ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கிற இடத்துல இங்கே அவங்க அவ்வளோ அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஸ்பேஸ் அங்கங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் போர்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த மூவியோட போர்டிங், அந்த அதுவும் அந்த எல்இடி, ஈவன் வந்து இங்கே எல்இடி டிஸ்பிளே கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் தேட்டருக்கு போகும்போது இந்த எல்இடியில் ஓடுற அந்த ஸ்க்ரீன் எல்லாமே பாருங்கள். யூ வில் கெட் ஏ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை வெற்றி சினிமாஸோட அந்த 5 ஸ்க்ரீன்ஸ் இருந்தது இல்லையா, அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பக்கா இன்டீரியரோட ஒரு பக்கா பேஷனோடு அதை ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஸ்க்ரீன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2ஆக வருது ஸ்க்ரீன். எபிக் ஸ்க்ரீன் 1ன்றது ஒரு சைடும், காஸ்மிக் வித் எபிக் 2 வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு போர்ஷன்லேயுமே வருது. ஸோ டோட்டலாக 3 ஸ்க்ரீன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா 2 எபிக் ஸ்க்ரீன் உள்ள ஒரே ஸ்க்ரீன் நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற இந்த வெற்றி ஸ்கொயர் தான். இன்னொன்று வந்து ஆர்ஜிபி லேசர் ஸ்க்ரீன். ஆனால் அதுலேயுமே வந்து உங்களுக்கு பக்கா கிளாரிட்டி இருக்குது. இவங்க எந்த விதத்துலையுமே எங்கேயுமே வந்து டெக்னாலஜி வைஸ் ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதில் காம்ப்ரமைஸ் பண்ணலை அப்படிங்கிறத நான் ஆணைத்தரமாக சொல்லுவேன். நீங்கள் வந்து அந்த ஒன்ஸ் இஃப் யூ கோ இன் டு தி தியேட்டர் அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் சொன்னது எந்த அளவுக்கு ஊர்ஜிதமாக இருந்தது அப்படிங்கிறத. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த இன்டீரியர் செட்டப் எல்லாமே
அவ்வளோ அருமையாக நம்ம சொன்ன மாதிரியே ஒரு அவங்களுக்கே ஒரு பேஷனோடு அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப நமக்கு முக்கியமான விஷயம். இந்த இதெல்லாமே பாருங்களேன், நீங்கள் உள்ளே போகும்போது படம் பார்க்குறத தாண்டி இந்த ஸ்க்ரீனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்ப்ரெசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ பார்க்குறீங்க இந்த 50 இயர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமாவில் இந்த எபிக் ஃப்ரேம் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிட் எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி, அண்ட் தென் ரஜினிகாந்த், கமலஹாசன் அவர்கள் இந்த ரேஞ்ச் ஆஃப் மூவிஸில் இருந்த எபிக் மூவிஸோட எபிக் சீக்வன்ஸ், அதாவது நீங்கள் வந்து அந்த மூவி கிடையாது, அந்த எபிக் சீக்வன்ஸை கொடுத்துருக்காங்க இது பண்ணிட்டு. தென் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ஸ்க்ரீனும் எபிக் ஸ்க்ரீன் 2வும் இருக்கிற ஸ்பேஸ். ஸோ இங்கேயும் பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்டிங் ஸ்பேஸ், அதாவது அந்த சோஃபா, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் காஸ்மிக் ஸ்க்ரீன் 3. அதுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ். இன்னொரு நல்ல விஷயம்னா எபிக் 1க்கு தனியாக ஸ்நாக்ஸு ப்ளஸ் எபிக் 2 அண்டு இந்த காஸ்மிக் ஸ்க்ரீனுக்கு தனியாக ஸ்நாக்ஸ் செக்ஷன் பிரிச்சிருக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா க்ரௌட் அகாமடேட் ஆகும்போது கண்டிப்பாக இவங்க வந்து ஜஸ்ட்டு பிரிச்சுட்டு இந்த க்ரௌட் செக்ஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு உண்மையிலே அருமையான பிளான். அண்ட் தென் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸ்நாக்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்க போகிற ஸ்நாக்ஸோட ரேட் தான் ஓடிட்டுருக்குது. நான் கண்டிப்பாக சொல்லுவேன், கம்பேர் டு அதர் மல்டிப்ளெக்ஸ் எனக்கு ஓரளவுக்கு இவங்களோட ஸ்நாக்ஸ் ரேட் எல்லாமே வந்து எக்கனாமியாக தான் தோணுது. பட் ஸ்டில் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பட் நான் இது வரைக்கும் பார்த்ததோட கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் பெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எபிக் ஸ்க்ரீன் 1 அதோட இன்டீரியர் தான் இப்போ பார்க்குறீங்க. ஸோ சேம் நம்ம சொன்ன மாதிரி தான் ஸ்க்ரீன் காஸ்மிக் அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா எபிக் 2க்கு தனி ஸ்நாக்ஸ் செக்ஷன் மாதிரி இது எபிக் 1க்குரிய தனி ஸ்நாக்ஸ் செக்ஷன். ஸோ இது தாண்டி தான் அந்த எபிக் 1ஓட போர்டிங் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார தான் நம்ம ஸ்க்ரீன் என்ட்ரி ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடியுமே இங்கேயும் பார்க்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற நம்ம அஜித் சார், விஜய் அண்ணா, அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள், தனுஷ், ஸோ இந்த மாதிரி இந்த ஜென்ரேஷன் ஆக்டர்ஸோட இந்த ஜென்னில் இருக்கிற எப்பிக் மூவிஸோட எப்பிக் சீக்வன்சஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம சொன்னது தான். நீங்கள் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா மூவி எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி இந்த தேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு ஒரு மினி சினிமாட்டிக் டூர் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குமே, அதாவது இன்ஸ்டா போஸ்ட்டுக்கு இதுக்கெலாம் நீங்கள் எடுக்கிறதுக்குமே அவ்வளோ அருமையான ஒரு ஃப்ரேமிங் ஒர்க்லாம் இங்கே இருக்குது. ஸோ எனக்கு இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து வெயிட்டிங் ஏரியாவில் கொடுத்தது அவ்வளோ அருமையான விஷயம். இப்போ எபிக் 1ல் நான் ஏன் சொன்னேன் அந்த இன்ஸ்டா போஸ்ட்லாம் யூஸ் ஆகுன்றத இப்போ வர்ற இந்த செக்மெண்ட்டில் பாருங்கள். அப்படியே இப்போ திரும்பும்போது பாருங்கள், ஒரு ரன்னிங் வேவ் மாதிரி போட்டு ஒரு ரெயின்போ கலரிங் சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்து அதை பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். இட்ஸ் கோயிங் டு பி எ பெஸ்ட்டு, உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெமரியாக இருக்கும். பார்க்குறீங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பேஷனேட்டோடு இருந்து இந்த ஸ்க்ரீனை வந்து டெல்டா மக்களுக்காகவும் தமிழ்நாடு மக்களுக்காகவும் ஒரு சினிமாட்டிக் கொடுக்கணுன்னா இவங்க நினச்சிருந்தா அந்த ஸ்க்ரீனை மட்டும் அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துட்டு போயிருக்கலாம். பட் ஸ்டில் தே ஹவ் மேட் தி பெஸ்ட். ரெஸ்ட் ரூம் பார்க்குறீங்க. ரெஸ்ட் ரூமும் 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. நம்ம வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். பக்கா ஸ்பேசியஸாகவும் இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் தென் மெயின்டைனிங் ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ ஆட்டோ ஃப்ளஷ் அப்படிங்கிறதும் ஒரு மெயின் நல்ல விஷயம். காரணம் என்னென்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேட்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து நம்ம சொல்லும் போது வீடியோஸில் சொன்னது தான், நீங்கள் வந்து ஆட்டோ ஃப்ளஷ் வைக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா நிறையா பேர் ஓப்பன் பண்ணி விடாமல் போயிடுவாங்க. அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ஸ்க்ரீன் வருது. இதான் நீங்கள் பார்க்குற 3rd ஸ்க்ரீன், காஸ்மிக் கியூ ஸ்க்ரீன், அண்ட் தென் இது எபிக் ஸ்க்ரீன் 1 அண்ட் தென் எபிக் ஸ்க்ரீன் 2. ஸோ இந்த 3 தேட்டரோடைய இண்டிவிஜுவல் ரிவ்யூவுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சின்ஸ் யூ ஹாவ் அ ஸ்மால் டைம் ஃபார் தி ரீஓப்பன். இப்போ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் வெற்றி இ ஸ்கொயருக்கு. வாங்க இப்போ இது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெற்றி இ ஸ்கொயர் இஸ் கம்பைன் வித் க்யூப் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ க்யூப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 30 இயர் ரொம்ப ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு டிஜிட்டல் சினிமா டெக்னாலஜி கம்பெனி. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என் டு என் இந்த டிசைன் இந்த மல்டிப்ளெக்ஸோட ஒரு மெயின் தீமில் இருந்திருக்காங்க.
அண்ட் தென் இவங்க கொண்டு வந்திருக்க இந்த எபிக் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ரேடியன் சினிமாஸில். அதில் நீங்கள் எபிக்னா என்ன, ப்ரீமியம் ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட்னா என்ன, எபிக் இஸ் நாட் ஜஸ்ட் எ ஃப்ளாட் ரேஷியோ, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் அந்த ரேடியன் சினிமாஸ் வியூலேயே இதுலேயும் இருக்கும். அதோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்க்கோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் டெக்னாலஜி ஃபார் எபிக் ஸ்க்ரீன். ஸோ அவங்களுமே இங்கே ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. தே ஹவ் ப்ரொவைடட் 40K லூமினஸ் ப்ரொஜெக்ஷன் விச் இஸ் தி ஹையஸ்ட் இன் இந்த டெல்டா ரீஜியன். அதுக்கப்புறம் பென் ஒர்க்கர்ஸுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க விச் தே கிவ்ஸ் அ குட் லெக் ரூம் ஸ்பேஸ். கண்டிப்பாக நான் வீடியோ டீட்டெயில் தேட்ரிக்கல் வீடியோ போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்டிவ் 3D அப்படின்ற டெக்னாலஜி புதுசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் பெட்டர் டெப்த் அண்ட் கிளாரிட்டி. அதுவுமே நான் எபிக் ஸ்க்ரீனோட டீட்டெயில் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ ஹார்கின்ஸ்ன்ற கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேட்டர் ஸ்க்ரீன் வந்து கிட்டத்தட்ட தேட்டருக்கு சப்ளை பண்ணுற செயினில் வேர்ல்டு கிளாஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க. அண்ட் தென் டால்பி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், பெஸ்ட்டு பயோனியர் இன் சினிமாட்டிக் சவுண்ட் இன் திஸ் ஜென்ரேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரீனுமே டால்பி அட்மாஸ் வித் டால்பி ஸ்பீக்கர்ஸ் தான். அதுவுமே நான் என்னோடய டீட்டெயில் ரிவ்யூவில் ஒவ்வொரு ஸ்க்ரீனும் ரிவ்யூ பண்ணும்போது கொடுக்குறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் பண்ணவங்க வந்து ஹெஸ்டா டிசைன் ஸ்டுடியோ அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இதுதான் வெற்றி ஸ்கொயரோட ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸி இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். இண்டிவிஜுவல் ஸ்க்ரீனோட ரிவ்யூ மோஸ்ட் ப்ராபப்ளி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் அப்டேட் பண்ணுறேன். டூ கண்டினியூ யுவர் சப்போர்ட். நான் உங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்க்ரீனில் உள்ள டெக்னாலஜி வைஸ் பக்கா டீட்டெயிலோடு கொடுக்குறேன். டூ கண்டினியூ அண்ட் சப்போர்ட் சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.